என்னதான் நம்ம வெரைட்டியாக சமைச்சாலும் ஒரு சில டிஷ்ஷு நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு ஒரு கமெண்ட் கொடுப்பாங்க பாருங்கள், நல்லா இருக்குது, இருந்தாலும் உங்கள் அம்மா செய்கிற மாதிரி வரல. இந்த மாதிரி எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிற ஒரே டிஷ்ஷு சாம்பார் மட்டும்தான். நீங்கள் கூட யோசிப்பீங்க சாம்பாரில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்ட்டு. ஆனால் எங்கள் அம்மா வைக்கிற சாம்பார் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, இன்றைக்கி கிச்சன் விலாகரில் சூப்பரான ஒரு அவரைக்காய் சாம்பார் எங்கள் அம்மா ஸ்பெஷல் பார்க்கலாமா? ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் மெஷரிங் கப் வச்சுருந்தாலும் எங்கள் அம்மா அதெல்லாம் வேண்டாம், நீ ஆழாக்க கொடுன்னு கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. இப்போ இந்த ஆழாக்கில் ஒரு ஆழாக்கு துவரம்பருப்பு எடுத்து அதை நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு ஊற வச்சுக்கிட்டாங்க. இது அரை மணி நேரம் ஊறணும்னு சொன்னாங்க. ஊறின பருப்பை ஒரு குக்கரில் போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க. அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக பெருங்காயம், கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து 5 விசில் விட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ஒரு கப்பில் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை தண்ணி விட்டு ஊற வச்சுக்கிட்டாங்க. இது நல்லா ஊறினதும் கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் தேவைன்றதை பார்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. 10-12 சின்ன வெங்காயத்தை 2-2 கட் பண்ணிக்கிட்டாங்க. தக்காளியை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரஃப்பாக தான் சாப் பண்ணியிருக்காங்க. கூடவே 100-150 அவரைக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான். இங்கே நமக்கு பருப்பு வெந்துருச்சு. புளியும் கரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் ஒரு 3-4 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கிட்டாங்க. 1 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் 3/4 ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் சீரகம், கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வறுத்துக்கிட்டாங்க. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், கூடவே அந்த சின்ன வெங்காயம் 2த்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டாங்க. இது நல்லா வதங்கினதும் கூடவே தக்காளி சேர்த்துக்கிட்டாங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கிட்டாங்க. அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காயும் போட்டுக்கிட்டாங்க. அவரைக்காய் மீடியம் சைஸாக தான் கட் பண்ணியிருக்காங்க. அது கூட சாம்பார் பொடி சேர்க்குறாங்க. இது அம்மாவே அரைச்ச சாம்பார் பொடி தான். 4 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்காங்க. இது கூட தேவையான அளவு தண்ணி விட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டாங்க. இதை மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கணும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் அடுப்பில் வச்சுக்கிட்டாங்க. இது கூடவே வேக வச்சுருக்க பருப்பு, கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி, இது 2த்தையும் சேர்த்து கலந்துக்கிட்டாங்க. சாம்பாரோட திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. இதை நல்லா 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. நல்லா கொதித்ததும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக கமகமன்னு அவரைக்காய் சாம்பார் ரெடி. சூடான சாதத்தில் இந்த சாம்பாரை நல்லா தளர விட்டு பிசைஞ்சு, வெஜிடேரியனாக இருந்தால் உருளைக்கிழங்கு ஃப்ரை இல்லைனா காலிஃப்ளவர் 65, நான் வெஜிடேரியனாக இருந்தால் சிக்கன் 65 இல்லைனா ஃபிஷ் ஃப்ரை, எகிட்டேரியனாக இருந்திங்கன்னா ஒரு வறுத்த முட்டையை வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் 65யோடு தான் சர்வ் பண்ணியிருக்கேன். பாய்.